வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய சுகாதார குழுமத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 1,86,000 நலவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 23 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் 157 மருத்துவக் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்தங்கிய மாவட்டங்களிலும் இந்த மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக திரு ஜே.பி. நட்டா கூறினார். தமிழகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. காலை காவல்துறை அதிகாரிகளுடனும் பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர்களுடனும் முதலமைச்சர் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு நாளை தொடங்கி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான இணையதளத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தவேக ஆட்சியை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வகையிலும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப் பொருள் பயன்படுத்தியதைப் போல் காணொலியை வெளியிட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் திரு ஏவ வேலு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதும் மிரட்டல் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தவேக அரசின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் புகார்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தவேக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இளையோரின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் பெரும் குளறுபடிகள் நடைபெற்றுள்ளதாக வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் தேர்தல் வரும் என்று திமுக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் கூறுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவேக தற்போதுதான் புதிய அரசை அமைத்திருப்பதாக கூறினார். தவேக அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தினசரி பால் விநியோகம் 30% அளவிற்கு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நாள்தோறும் 16 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விநியோகம் செய்யப்பட்டு வந்ததாகவும், தற்போது இது 13.5 லட்சம் லிட்டராக குறைந்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் நிறுவனம் திறம்பட கையாளப்படுவதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் தேவையான பால் விநியோகத்தில் ஆவின் நிறுவனம் அலட்சியம் காட்டுவது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படாததே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி.ஆர். துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சுமார் 1 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு கடலோர தமிழகத்தில் இருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மாவட்டச் செய்திகள். காஞ்சிபுரம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சியாளர்கள் நேரடி சேர்க்கை நாளை வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். சேலம் மாநகராட்சி குடிநீர் விநியோகத்தை தனியார் மயமாக்கும் திட்டம் தொடர்பான தீர்மானத்தை ரத்து செய்வதாக மேயர் திரு ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 3000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை துணை ஆணையாளர் திரு கௌஷிக் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப் பதக்கம் வென்றது. ஜார்ஜியாவின் பட்டுமியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 12 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் திவி பிஜேஷ் தங்கப்பதக்கத்தையும், 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் பிரதீதி பொர்துலாய் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் செக்கோன் வெள்ளிப் பதக்கம் வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப் பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப் பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 46 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 11:30க்கு தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மகளிர் அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தின் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.